அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஜம்சம் தண்ணி எப்படி வந்துச்சுன்னு தான் பார்க்க போறோம். பல வருடத்துக்கு முன்னாடி நடந்த மிகப்பெரிய அருமை சம்பவம் தான் இது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி ஹாஜிரா அவர்களுக்கும் பல வருடமாக குழந்தை இல்லை. அவங்க அல்லாஹ் தஆலா கிட்ட துஆ கேட்டு பிறந்த குழந்தை தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். என்ன நடந்துச்சுன்னா, அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு கட்டளை இட்டான். அதாவது இப்ராஹிம் நபி அவர்களுடைய மனைவியையும் பல வருஷம் கழிச்சு அவர்களுக்கு பிறந்த குழந்தையையும் பாலைவனத்துக்கு நடுவில் விட்டு வர வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கட்டளை இட்டான். அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி செய்ய சொன்னா? ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட ஒரு வாட்டி துவா செஞ்சிருக்காங்க. என்னுடைய வாழ்க்கை, இறப்பு, துவாக்கள், தியாகங்கள் எல்லாமே அல்லாஹ்வுக்காக தான். அல்லாஹ் என்னை எதெல்லாம் கொடுக்க சொன்னாலும் அது எல்லாத்தையும் நான் கொடுத்து விடுவேன் அப்படின்னு துவா கேட்டிருக்காங்க. அதனால அல்லாஹ் தஆலா என்ன பண்ணலானா, அவங்க இப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்ததுனால அவங்களை சோதித்து பார்க்கறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு மகன் வேணும் என்று அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சிருக்காங்க. அந்த துவாவை அல்லாஹ் கபூலாக்கி அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு மகனை கொடுத்திருக்காங்க. அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம சோதனை பண்றதுக்காக அவர் மகனையும் மனைவியையும் எதுவுமே இல்லாத நடு பாலைவனத்துல விட்டுட்டு போக சொல்லி கட்டளையிட்டு இருக்கான். அல்லாஹு தாலாவை பின்பற்றி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் அவர் குடும்பத்தோட பாலைவனத்துக்கு போறாங்க. அல்லாஹு தாலா எந்த இடத்துக்கு இப்ராஹிம் நபி அவங்க குடும்பத்தோட கூட்டிட்டு போய் விட சொன்னாங்களோ அங்கேயே இப்ராஹிம் நபியும் போயிட்டு இருக்காங்க. பாலைவனத்துக்கு நடுவுல ஒரு பள்ளத்தாக்கு இருந்துச்சா, அதோட பேர் தக்கா பள்ளத்தாக்காக இருந்துச்சு. ஆனா இப்ப அத நம்ம மெக்கா நகரம்னு சொல்லுறோம். அங்க அவங்க குடும்பத்தை நிற்பாட்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க அப்படின்றத பாட்டுல பாக்கலாம்.